பொங்கல் தான் நீங்கள் சொன்ன கருத்துக்களை நம்ம புரட்சி அதிமுகவின் தலைவர் புகழேந்தி அவர்களிடம் கேட்கலாம். புகழேந்தி சார் வணக்கம் சார். இந்த பொங்கல் மணிகண்டன் சார் வந்து 2 கருத்து முக்கியமாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, சசிகலா மற்றும் ஓபிஎஸ், புகழேந்தி போன்றவர்கள் வந்து அதிமுகவிலிருந்து அதிருப்தி அணியாக வெளியே பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் புதிய அமைப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் ஓபிஎஸ் இங்கே இணைஞ்சிருக்கிறாரு, செங்கோட்டையன் தாவேக்கா போயிருக்கிறாரு, மற்றும் நீங்கள் 3 பேர் வந்து ஒரு புதிய கட்சிகளை தொடங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய அதிருப்தி எல்லாம் பெரிய அளவில் அதிமுகவின் இந்த இதை பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்று. 2வது, அதிமுக கட்சி கூட்டணி கட்சியில் உள்ளவர்கள் பெரிய அதிக அளவில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு என்ன காரணம்? 35க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிடுவதற்கு என்ன காரணம்? இது 2க்கும் பதில் சொல்லுங்கள் சார். புகழேந்தி சார். குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. யாரு பாரதிய ஜனதா சின்னத்தில் போட்டியிடுறான்றீங்க? பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு 27 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 5 தொகுதிகள் அவர்களும் தாமரை சின்னத்தில் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் தாமரையில் போட்டியிடுவதாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ திமுக கூட்டணியில் உதயசூரியனில் போட்டியிடுறாங்க. அந்த சிறிய கட்சிகள் அந்த உதயசூரியனில் போட்டிடுறாங்க. யாரும் கை சின்னத்தில் போட்டியிடல. இங்கே எதுக்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க அப்படின்னு தான் கேட்குறேன். ஆனால் அது வந்து அதிமுக நாங்கள் விரும்பவில்லை, அதனால் அவர்கள் அந்த தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று பொங்கலூர் மணிகண்டன் சொல்லியிருக்கிறாரு. இங்கே புகழேந்தி தான், நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கீங்க. இருந்தாலும் இந்த சின்னம் தேசிய கட்சியின் சின்னத்தில் அதிக தொகுதிகள் போட்டியிடுவது வழக்கமான ஒன்று தானே? இது ஒரு புதுமையாக இருக்குதா? வழக்கமோ புதுமையோ தெரியாது, வரலாறு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசன் சார் வந்து அம்மாட்ட வந்து ராஜ்யசபா சீட் கேட்டாரு எலெக்ஷன்ல. அந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் அவங்க சொல்லிட்டாங்க ஏடிஎம்கே 2 லீவ்ஸ்ல தான் நிக்கணும், ரெட்டலை விட்டு மாத்தி நிக்கிறதா இருந்ததுன்னா நான் அலையன்ஸ் கொடுக்க முடியாது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இது? இந்த இன்சிடென்ட் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணனுக்கு. ஆகவே அதுதான் கட்சி, அதுதான் கண்டிஷன். ஆனா அதை விட்டுட்டு பக்கத்துல சைட் போற கட்சி சின்னத்துல போய் நிக்கிறேன்னு சொன்னா, திரு வாசனை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி அல்ல அது. அதனால கரெக்டா இருக்கு என்டிஏ கூட்டணி. உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில சொல்றேன். ஆகவே ஏடிஎம்கே சின்னத்தில் நிக்க முடியாது. அவர் எடுத்த முடிவுதான் சரி. ஏன்னா தலைமை யாரு? பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய தலைவர் யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி, திரு அமித்ஷாஜி. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க கட்சியில் என்ன சொல்றாங்களோ அது சின்னத்தில் தான் நிக்க முடியும்னா, நீங்க போய் ரெட்டையில நின்னீங்கன்னா, ரெட்டையில கிடைச்சா நின்னா ஒரு சமயம் என்ன ஆகும்? அப்ப இந்த கட்சி தலைமை தாங்குதுன்னு ஆயிடும். அது வாசன் எப்படி ஒத்துக்குவாரு? தலைமை தாங்கிறது பிஜேபி. பிஜேபியுடைய கண்ட்ரோல் தான் இதெல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டுல அதிமுக தானே சார்? தமிழ்நாட்டுல அதிமுக தானே. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் இல்ல, மற்ற கட்சிகளும் 2-3 கட்சிகள் தாமரை சின்னத்தில் நிக்கிறாங்க. அதான் கேக்குறேன். அப்ப ரெட்டையில நிக்க வேண்டியதுதானே? நீங்க தான் சார். இல்ல நீங்க தான் சார். தமிழ்நாட்டுல நீங்க தான் வருங்கால முதலமைச்சர் சொல்லிக்கிறீங்க. இந்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ சொல்லல. அதெல்லாம் கரெக்ட் தான். அப்ப நிக்க வேண்டியதானே? தெரியுமா? உங்க சின்னத்துல நிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கால் பெனிஃபிட்டா கொடுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம் நம்ம. அப்ப தோத்து போன தாமரை ஸ்டாண்ட் ஆகாது. அதுல போய் ஏன் நிக்கிறாங்க அவங்க? அது அல்ல. அவங்களுக்கு வந்து தாமரையும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் பெரிய கட்சியை வாசனுக்கு. இந்த கட்சி அல்ல. ஒரு காலத்தில் லெட்டர்ல நிக்க முடியாதுன்னா போங்க, வெளியே போங்கட்டாங்க அம்மா. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது, நாங்க சீட் எல்லாம் கொடுக்க முடியாது, நான் தரமாட்டேன்னு சொல்லி அலையன்ஸை பிரேக் பண்ணாங்க அம்மா. அது நடந்ததா இல்லையா? அப்ப இன்னைக்கு போய் நீங்க போய் அவங்கள போய் கேட்டீங்கன்னா, அவரை போய் கேட்டீங்கன்னா, அவரு தான் இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனா இருக்காரு. இங்கிலீஷ்ல வேற பேரை என்னால சொல்ல முடியாது, நான் யூஸ் பண்ண விரும்பல. ஆகவே அவர் தான் தொடர்பு எல்லாத்துக்கும் இதெல்லாம் பண்றதுக்கு. நான் சார் கட்சிக்காரன் இல்லையா சார் திருப்பி அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கறது? இங்க ஏடிஎம்கே காரங்க தொண்டர்கள் மற்றவர்கள் இல்லாம போயிட்டாங்களா? காலங்காலம் இதுதான் சார் நடக்கும் கட்சியில. உங்களுக்கு எடப்பாடியில ஓட்டு வரணும், எப்படியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டை தாரமாக்குறது என்னங்க நியாயம்? இது கொஞ்சம் பீரியட் இருந்தது இல்ல சிவி சண்முகத்துக்கு. இப்ப என்னதுக்கு போய் சட்டமன்றத்துல நிக்கிறது? அப்ப இதெல்லாம் ஒரு தொண்டை முதல்ல நீங்க ரிசைன் பண்ணா 6 மாநில அரசு 5 வருஷம் போச்சுங்க. 5.5 வருஷம் போச்சு. 7.5 years gone. நான் இன்னும் 1.5 வருஷத்தை வைத்திலிங்க காணாம பண்ணாரு. அவர் 5.5 வருஷத்தை பண்ணாரு. இதெல்லாம் அதிமுகவுடைய ஒழுங்குமுறைகளா? நியாயமானதா? ஏடிஎம்கே திட்டங்கள்லாம் போன தடவை வாஷிங் மிஷின் ஒரு நிமிஷம்
அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த போதே சட்டமன்றத்துக்கு போட்டி செஞ்சாங்க. இது வந்துங்க அந்தந்த கட்சி அந்த சொல்லி முடிவுன்றதா, இதோ புதுசாலாம் இல்லை. நீங்க சொல்ல தவறான கருத்துங்க அது. அது ஏற்கனவே ஒரு கண்ணன் தான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அது மாதிரி நான் வந்து அம்மா இருக்கும் பொழுது சட்டமன்றத்துல போய் நின்றுட்டு இருந்தேன். இன்னும் ராஜ்யசபா 2 வருஷம் இருக்கு, நடுவுல போய் சட்டமன்றத்துக்கு நின்றதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க.